என்ன சாதுரியா, என்ன சொல்றான் அந்த சுரேஷ்? நடந்த சம்பவங்களுக்கு பலவிதமான காரணங்களை யோசிச்சு மிரண்டு போயிருக்கான். உன்னை இன்னைக்கு முக்கியமா வெளியில கூட்டிட்டு வந்தது காரணமே, அவனோட நீ பேசும்போது அவனோட நாளைக்கு ப்ரோக்ராம் என்னன்னு இன்னைக்கே நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனை நம்ம திட்டப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சொல்லிட்டல, ம் இனிமே நான் பாத்துக்கிறேன். வரேன். ஓகேம்மா. என்ன சுரேஷ், அதுக்குள்ள ஏதோ யோசனைக்கு போயிட்டு போல? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் உன்னோட நெக்ஸ்ட் டே ப்ரோக்ராம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணு ப்ளீஸ். ஏன்? சொல்றேன், முதல்ல செய். ஓகே, சாப்பிடு. இந்த வீடு தானே? ஆமா மேடம். யாரு வேணும்? சுந்தரம்ங்கிறது நான் தாங்க. நாங்க சந்தியா விஷயமா பேசணும். எனக்கு சந்தியான்னு ஒரு மக இருந்தா, இப்ப அவ இல்ல. நான் மட்டும்தான் இருக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சந்தியா அவ எங்க போயிருக்கா? எனக்கு தெரியாது. என்ன சார், உள்ள கூப்பிட மாட்டீங்களா சார்? வாங்க. உட்காருங்கம்மா. தேங்க்யூ சார். சார், உங்க பொண்ணு காணா போனதை பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லைங்க. ஏன் கொடுக்கல? குழந்தையா இருக்கிறப்போ இந்த தோள் மேல போட்டு வளர்த்தேன். அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறத பத்தி கவலைப்படல, எதை பத்தியுமே கவலைப்படல. நானும் ரொம்ப நாளா சுகர் பேஷண்டா இருக்கேன். என்னை பத்தியும் கவலைப்படாம யாரோ முகம் தெரியாத ஒருத்தனோட ஓடி போனவளை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலம்மா. யாரு உங்க மகளை காதலிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதும்மா. வேற யாராவது உங்க மகளை தேடி இங்க வந்திருக்காங்களா? என் பொண்ணு கூட வேலை செய்யற சாருபாலாவும் அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் ரூம் மட்டும், அவங்க மட்டும் இங்க வந்து சந்தியா காணாம போனதுக்காக யாரோ ஒரு வக்கீல் பள்ளி மகளிர் சங்கம் மூலமா ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்லி வந்தா. ஏதாவது பண்ணிக்கங்கன்னு நான் சொல்லிட்டேன். சார், நாங்க இந்த வீடு சர்ச் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். வாங்க. சக்தி, வாங்க. சார், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யாருன்னு பார்த்து சொல்லுங்க. தெரியாதும்மா. சார், நீங்க இன்னும் போட்டோ பார்க்கல. என் பொண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்கிட்ட இருந்து இப்படிதான் பதில் வரும். சரி, ஓகே. சார், நாங்க எதுக்கு இங்க வந்து செக் பண்ணோம் நீங்க இன்னும் கேட்கவே இல்லையே.
என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நீங்க என்ன வேணாம் பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எப்பவோ செத்து போயிட்டாமா. ச்சே. சார் நீங்க சொன்ன மாதிரியே போட்டோ அங்க வச்சுட்டேன். போலீஸும் அதை எடுத்துட்டாங்க சார். ஓகே சார். ம். சந்தியா விஷயத்துல தான் ஏதோ ஒரு லிங்க் வள்ளியோட கொலைக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆமா, யார் சந்தியா? சந்தியா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேம். நான் வேலை பார்க்குற இடத்துல தான் பழக்கம். அவளை நானும் கொஞ்ச நாள்லயே நல்லா பழகிட்டோம். ம். அது வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. ம். ஆனா அவ லவ் பண்ற விஷயத்த மட்டும் மறைச்சிட்டா. ஆனா அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். விசாரிச்சு ஒத்துக்கிட்டா. ஆனா லவ் பண்றவரோட பேரு சொல்றேன், ஆனா நீ அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொன்னா. சரி, பரவாயில்ல, நீ சொல்லு, யார் அவரு? குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.